பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு என் தேவன் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27. லூக்கா 23:27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. யூத ஜனம் கல்லெறிந்தது, ரோம அரசாங்கம் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டது. இப்படி பல எதிர்ப்புகள் இயேசுக்கு நடுவில் இருந்தாலும் அதிலே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி என்றால் திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் உண்டு. அப்படின்னா அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்கள், அவர் செய்த நன்மைகளை யோசித்து பார்க்கிறவர்கள், அவர் செய்த நன்மைகளை மறவாமல், ஐயோ 3 வருஷம் இயேசு என்னோடு இருந்தாரே, எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை போதித்தாரே, அற்புதங்களை செய்தாரே, குருட்டு கண்களை திறந்தாரே, செவிட்டு காதை திறந்தாரே, பல அதிசயமான காரியங்களை செய்தாரே, கூட இருந்தாரே. அப்ப நன்றி உள்ள கூட்டமும் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டாலும் இன்னொரு கூட்டம் நன்றியுள்ள கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது நிச்சயம். எதிராய் செயல்படுகிற கூட்டத்தை பார்க்காதிருங்கள், அது கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்கள் தாண்டி தாங்க பலன் தருவாராக. நன்றியுள்ள கூட்டத்துக்காக நன்றி செலுத்துங்கள். இந்த வேதனையிலும் இந்த பாடுகளிலும் மத்தியிலையும் ஒரு கூட்டம் நம்மோடு கூட இருக்கிறதே, மகனே உன்னோடு கூட இருக்கிறதே, மகளுனே உன்னோடு கூட இருக்கிறதே, அது நினைத்து நன்றி செலுத்துங்கள். எதிராய் பேசுகிற கூட்டத்தை நினைத்து ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? கர்த்தர் அந்த சமயத்திலும் நமக்காக அழுதுகிற, புலம்புகிற, நேசிக்கிற, நமக்காக கூட நிற்கிற, அந்த கஷ்ட நேரத்திலும் அந்த சிலுவை சுமந்து கொண்டு பாடுகளுக்குள் போகிற கிறிஸ்துவனுடைய பாடு உபத்திரவத்திலும் ஒரு கூட்டம் நிக்குது. பார்த்தீங்களா? அதுதான் மகத்துவம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் உள்ள தேவ அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமுள்ள ஆட்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் சொல்ல போனால், அன்பினால் கட்டப்பட்ட ஆவிக்குரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அன்பினால் கட்டப்பட்ட ஆவிக்குரிய கூட்டம் என்றைக்கும் என்றைக்கும் எந்த கஷ்ட நேரத்தில் உங்களுக்காக நிற்கும், கர்த்தருக்காக நிற்கும். வானம் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் அலங்கரிப்பாராக. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்குது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இந்த லென்த் காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்வார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.